எடப்பாடி பழனிசாமி நேத்து செயற்குழு எல்லாம் கூட்டியிருக்காங்க. அந்த செயற்குழுல எதுவுமே பேசாம புஷ்ன்னு போச்சு. அவங்க அப்படி தாளிப்பாங்க, இப்படி தாளிப்பாங்க, இப்படி சண்டை வரும், அப்படி சண்டை வரும்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு சண்டையும் காணுமே. எடப்பாடி பழனிசாமி சம்பிரதாயத்துக்கு செயற்குழு கூட்டிங்கிறார். அவர் இருக்கிற பிரஷரு, அழுத்தம் அவருதான் தெரியும். ஆ. அவர் பல அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் செயற்குழுவே கூட்டியிருக்கிறார். பல அங்க வேலைகள்லாம் வந்து என்ன வேலை? அங்க யாருமே பேசக்கூடாது. நாம முறையா ஆண்டுக்கு ஒரு வாட்டி செயற்குழு கூட்டுற அந்த கண்ணோட்டத்துல கூட்டுவோம். நீங்க யாரும் வாயை திறக்கக்கூடாது. நீங்க அப்படி அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா சரியா இருக்கு. செயற்குழு நம்ம சிறப்பா கூட்டிடலான்ற அந்த கணக்கோட கூட்டி பாத்தீங்களா, ஓபிஎஸ்க்கு அதாவது ஆதரவாவோ, சசிகலாவுக்கு ஆதரவாவோ, தினகரனுக்கு ஆதரவோ யாருமே குரல் கொடுக்கல. அப்படிங்கிற முக்கியமான அந்த டாபிக்காக தான் அவர் செயற்குழு கூட்டிக்கிறார். அதான் மீடியாவுல வெளியில போய் எதுவும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆமா. யாருமே நீங்க அந்த கோரிக்கை வைக்கலன்னா, என்னுடைய செயற்குழு என்னை தான் தலைமையை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்க. முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு பிம்பத்துக்காகவே அந்த செயற்குழு முன்கூட்டியே ஒரு உத்தரவு போட்டு, செயற்குழு சிறப்பா நடக்கணும். அதுக்கு எல்லாரும் முழு ஒத்துழைப்பு தாருங்க. அப்படின்னு சொல்லி மட்டுமே அந்த செயற்குழு கூட்டி, அவருக்கான அந்த காரியத்தை சாதிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி சுற்றுலா போறாராமா. சாரி அது என்ன சுற்றுப்பயணம் போறாராமா. அது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாம் தவிர்த்து மத்த எல்லா அவங்கள்ட்ட இருக்கிற உறுப்பினரை பூரா இழுத்துருங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் எல்லாம் போட்டுருக்காராமா மாவட்ட செயலாளருக்கு. பாருங்க ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா எடப்பாடி பழனிசாமி இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கும்போது ஒரு 60க்கு 40% ஆளுங்கட்சி 60%, எதிர்கட்சி ஒரு 40% உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற அந்த முடிவோட வச்சுக்கலாம். யாராவது 1 லட்சம் செலவு பண்ணி நான் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல ஒன்றிய குழு தலைவரா நிக்கிறேன், ஒன்றிய குழு உறுப்பினரா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்துல வரட்டும். நான் மீசை எடுத்துக்கிறேன். யாருமே கிடையாதுங்க. அதாவது மக்களுடைய கண்ணோட்டத்துல அந்த பிம்பம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி 4 பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க. அப்படி பிரிஞ்சிருக்கிற போது நாங்க எப்படிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் மக்கள் பார்ப்பாங்க. முதல்ல அந்த கண்ணோட்டம் தான். செயற்குழு உறுப்பினர்தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சும்மாவே ஆடுவாரு. முழு அதிகாரத்தையும் கொடுத்து ஆடாம இருப்பாரா? இந்த வரக்கூடிய இந்த எவ்வளவு இன்னும் 2 மாசம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் 3 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அவர் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய ஆட்களை போட்டு நிப்பாட்டு தான் போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்கூட பார்க்க தானே போறாரு. அப்படி இருந்தா இப்ப அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு தானே இருக்கிறாங்க. போய் நெருக்கடி கொடுத்தாங்கன்னாங்க, வச்சாங்கன்னாங்க, ஓபிஎஸ் இணைக்கணும் அப்படின்லாம் பேச்சு மீடியாக்கள் எல்லாம் அடிபட்டுச்சு. அந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசவே இல்லையே. பயமா? எடப்பாடி பழனிசாமி பயமா? எடப்பாடி பழனிசாமி பார்த்தா பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி முன்மொழியக்கூடிய அந்த தீர்மானங்களுக்கு வழிமொழியக்கூடியவர் யார் தெரியுமா? அவரே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறார். நான் எங்களுடைய மாவட்டத்தால சொல்றேன் பாரு. நான் தமிழ்நாடு முழுவதும் போக விரும்பல. தருமபுரி மாவட்ட முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக அதிமுக கூட KP அன்பழகனே தூக்கி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, எடப்பாடி பழனிசாமியுடைய சமூகத்தை சேர்ந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ரொம்ப காலத்தால அவரு வயசாகி போச்சு. அவரு அமைப்பு செயலாளரா எடப்பாடி பழனிசாமியோட சமூகத்தை சேர்ந்தவர் அமைப்பு செயலாளர் உருவாக்கி, அவரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றக்கூடிய தீர்மானத்துக்கு வழிமொழிஞ்ச மாதிரி அங்க பேர் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தீர்மானத்தை SP வேலுமணி தான் வழிமொழிஞ்சிருக்காரு. அது காரணம் இருக்கு. அந்த காரணம் ஏன்னா இவங்க முக்கியமானவங்க இல்லைன்னா அது மிகப்பெரிய பேசும் பொருள் ஆயிடுன்றதுக்காக அந்த முன்னாடி 3 பேர் 4 பேரை மட்டும் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் போற பாத்தீங்கன்னா முன்னாள்கள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள் இவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றிருக்கிறார் பழனிசாமி. இல்ல அவரு KP இந்த செயற்குழு கூட்டம் எல்லாம் முடிஞ்ச முன்னாடி KP முனுசாமி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. நான் இப்ப அதிமுகவுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பொன்னையன்லாம் அதுல இருந்தவரு. அவரே இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாரு. நீங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுருக்காங்களாம்ல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் நம்ம எடப்பாடி பழனிசாமியை ஏத்து நீங்க கட்சிக்குள்ள வந்தா வரட்டும், வராட்ட போட்டு அப்படிலாம் சொல்லி இப்ப பேசியிருக்காராம் KP முனுசாமி.
அப்போ அதாவது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஏபி முனுசாமி அப்படி பேசியிருக்கிறாருன்னா சி பொன்னையன் வந்து பீஸ் போன பல்பு. அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, தன்னிலை மறந்து எல்லாமே வயசாகி போயிட்டு அவரை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் பீஸ் போகாத பல்புகள் வந்து புரட்சித் தலைவர் காலத்த பல்புகள் இன்னும் நிறைய இருக்கு. அவங்க கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா? அவங்க சொன்னாங்களா ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு சொல்லிட்டு? இப்ப பீஸ் போன பல்பு தூக்கி அங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா, சி பொன்னையன் புரட்சித் தலைவர் காலத்து ஆளுநர் உட்கார வச்சிருக்கீங்க. இன்னும் செங்கோட்டையன், கேபி அது கேசி இது பழனிசாமி இவங்கெல்லாம் நிறைய நிறைய ஆட்கள் இன்னும் 199 பேரு. அந்த 99 பேர்ல ஒரு ஆளை மட்டும் சி பொன்னையன் வச்சிருக்காங்க. மத்தவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கோட்டையன் தான் எதுவுமே பேசலையே அந்த கூட்டத்துல. அவர் வந்து கூனி குறுகி பாவம் அமைதியா உட்கார்ந்துட்டாரு எப்படி? எதுவுமே அப்ப தெரியாதா? எடப்பாடி அப்ப எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்துக்கெல்லாம் ஜால்ரா போட்டுட்டு இப்ப அவரை எதிர்த்து பேச முடியாது, இப்ப அடங்கி தானே உட்காந்துருக்காரு. அது அது நேரம் காலம் வரும். ஒரு பொழுது அமர்ந்தா இன்னும் பொழுது விடியும். பொழுது விடிந்தால் மீண்டும் பொழுது அமரும். இந்த சுழற்சியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அது என்னைக்கு சரியான தீர்வு நோக்கி போகுதுன்னு எல்லாமே பார்க்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி முழு பூசணிக்காய நேத்து கூட நான் செயற்குழு கூட்டத்துல மறைச்சு வச்சிருக்கிறாரு அவ்வளவுதான். இவர் வந்து எப்படின்னா, எனக்கு எல்லாரும் நீங்க அதிகாரம் கொடுங்க, அந்த மட்டும் எனக்கு போதும், நீங்க வந்து ஒண்ணும் பண்ண வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் கட்சிக்காக நான் உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிதான் சுற்றுப்பயணம் போறாராமா எடப்பாடி. நேத்து செயற்குழு கூட்டம் போட்டாங்க. எல்லாருமே ஆமா. முன்னாள் அமைச்சர்கள் இந்த செயற்குழு உறுப்பினர்கள் வராங்க. அங்க அண்ணா திமுக வேட்டி கட்டணம் தான் இருக்கணும். வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டவங்க யாரு? அண்ணிய வாங்க, அண்ணிய வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க தான் அந்த அந்த அதாவது அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் ஒப்படைச்சவங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணவங்க அவங்கதான். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அடியாட்களா இருக்கக்கூடிய அந்த கருப்பு வெள்ளை பேண்ட் போட்டு சட்டை போட்டவங்க தான். அவங்க தான் வரவங்களை பூரா வரவேற்கிறாங்க. அண்ணே வணக்கம், அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்படின்னாவே சரி சரிப்பா, நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறப்பா. அந்த 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 இதை பாத்தீங்க தானே, நீங்களும் பாத்துருப்பீங்க தானே? பாதமாதான். வரவங்க அத்தனை பேருமே அண்ணே வாங்க வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி சரி போங்க உள்ள போங்க அப்படின்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நீங்க எனக்கு போய் என்ன ஒரு பெரிய நாங்க எனக்கு கொடுத்துக்கிறோம், நீங்க போங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல. ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நேர்மையா பொதுச் செயலாளர் வந்தாரு, இல்ல கட்சி தலைமைக்கு வந்தாரா? தொண்டர்களுடைய உரிமையை அழிச்சிட்டு அதை பறிச்சுட்டு மோசடி பண்ணி அபகரிச்சு சித்து வேலை எல்லா விளையாட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு ஒரு தொண்டர்கள்லாம் எவனும் கேட்கிற நிலைமைக்கு இந்த ஒரு விதியை மாத்திருக்காரு. ஏப்பா இந்த விதியை மாத்தின, நீ வந்து பொதுச் செயலாளரே இரு, நீ அந்த விதியை வந்து நீ மாத்தணுமே, அந்த விதியை வந்து திருப்பி தொண்டர்கள் கையிலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட கேட்கல பாத்தீங்களா? கேட்கல இல்ல. ஒரு பொண்ணு பாக்குறாங்க, ஒரு மாப்பிள்ளைய அரேஞ்ச் பண்றாங்க, 2 பேருக்கும் மனம் ஒப்பந்தம் ஆகுது. அந்த மணமகனை மறைச்சு வச்சுட்டு, உண்மையான மணமகனை மறைச்சு வச்சுட்டு போலி வேஷம் போட்டு வந்த மணமகன் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த முகத்திரை எவ்வளவு நாள் வந்து கிழிக்காம வச்சிருப்பாங்க? தாலி கட்டுற நேரம் பார்த்து சரியான நேரத்துல எடப்பாடி பழனிசாமி முகத்திரை கிழிச்சு, இவன் என் போலியான மணமகன், இவனை விரட்டுங்கடான்னு சொல்லி விரட்டி அடிக்க போறாங்க. அந்த நாளும் நடக்கதான் போகுது. இங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா, கட்சி சின்ன கொடி எல்லாம் வந்து எடப்பாடிட்ட இருக்கு, ரெட்டலை சின்னமும் எடப்பாடிட்டு தான் இருக்கு. நாம அவர் பின்னாடி இருந்தாதான் நமக்கு நல்லது, அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் இல்லாம அரசியல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு ஆணித்தரமா இருக்கு. ஓபிஎஸ் உள்ள நுழைஞ்சாதான் அதிமுக வெற்றி பெற முடியும், அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அந்த ரெட்டலை தூக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எடப்பாடி பழனிசாமியை அப்படியே ஒட்டிட்டு இருக்காங்களோ? அதிமுக உணர்வுள்ளவன், அதிமுக ரத்தத்தை தன் உடையில வச்சிருக்கிறவன், புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து வந்த வாரிசுகளோட வாரிசு, அம்மாவுடைய காலத்திலிருந்து வந்த வாரிசுகளோட வாரிசு. இவங்க 100% எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இடையில் வந்த மாற்றுக் கட்சியில் இருந்த பல பேர் அதிமுக வேட்டை கட்டிக்கிட்டு சம்பாதிக்கின்ற நோக்கத்துல வந்திருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்துக்கு அந்த நம்ம மாதிரி ஆட்களா இப்ப விலகி இருக்கிறோம். ஐயா ஓபிஎஸ் பின்னால வந்து விலகி அதிமுக வந்து ஒரு சிறந்த தலைவர் பின்னாடி வந்து பயணிக்கணும்னு சொல்லி நம்ம விலகி இருக்கிறோம். நம்மளுடைய இடத்துல அந்த போலிகள் வந்து அவங்களை வந்து நிரப்பி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாங்க. நாங்க தான் அதிமுக, அவங்களோட நாங்க பலமா இருக்கிறோம் அப்படி காட்டிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது. இதை விட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, செயற்குழு கூட்டத்துல வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுத்தாராமா எடப்பாடி. நான் வந்து கட்சிக்காக உழைக்க போறேன், இது ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய அந்த ஆதரவாளர்கள் பூரா உள்ள இருங்க, பாவம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களெல்லாம் உள்ள இணைச்சிருங்க, அவங்க மாவட்ட செயலாளர் பூரா உள்ள இணைச்சிருங்க, அவங்களுக்கு தகுதியான ஒரு இடங்களை வந்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா பேசினாராமா. வெளியில வந்து பேசிக்கிறானுங்க, வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாருங்களேன். கட்சி போச்சு, பாலா போச்சு. இதெல்லாம் வந்து அவங்க மனசு உறுத்தவே இல்லை. எடப்பாடி பழனிசாமினாலதான் இந்த நிலைமையே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்க மாட்டேங்கானுங்க. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கான், அதையும் யோசிக்க மாட்டேங்கானுங்க. ஒண்ணும் இல்ல. அதாவது
என்னமோ பிள்ளைங்களுக்கு வந்து நைட்ல வந்து கதை சொல்லுவாங்க தாய் தகவம். பிள்ளைங்க நல்லா தூங்கணும். நல்ல மாரி ம். தூங்கிரணும். அந்த தூங்குற நேரத்துல கதை சொன்னா அழகா பிள்ளைங்க தூங்கிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷா தூங்கிடுவாங்க. காலைல இருந்து ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கும். இப்படி எடப்பாடி பழனிசாமி எல்லாமே நான் தான்ப்பா. ரெட்டை என்கிட்ட இருக்குது. கூட்டணி பத்தி நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிற வேலை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலைகளையும், எல்லா பூதாகாரமான வேலையும் என்கிட்ட இருக்கு. எல்லாம் மந்திரம், அந்த சாஸ்திரம், அந்த சம்பிரதாயம் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க கூட மட்டும் இருங்க. அதிமுக என்கிட்ட தான் இருக்கு. இப்படி ஒரு போலியான பிம்பத்தை காட்டி காட்டியே மைக்கிட்ட இது அந்த மக்கள்கிட்ட வந்து அதிமுக தொண்டர்கிட்ட அந்த புடுபுடுக்காரன் வந்து கால்ல புடுபுடு காட்டுவான் பாரு. ஆமா, அந்த ஆமா. மாரி ஒரு கதையெல்லாம் சொல்லி சொல்லியே வச்சுட்டுருக்கிறார். இது என்னைக்குமே வந்து நிச்சயமா அதாவது வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறு இது இல்ல எடப்பாடி பழனிசாமி